Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 பி டைப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 11th எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் இன்க்ளூடிங் 5 மார்க் எதையுமே ஸ்கிப் பண்ணாங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டின் வகைகளை கூறு, பண்டங்களை வகைப்படுத்துக, உற்பத்தி சார்பினை குறிப்பிடு, வெளியுறவு செலவு வரையறுக்கவும், பகிர்வு என்றால் என்ன, குறைந்த தள வருவாய் மிக்க காரணமாக விகேஆர்வி ராவ் கூறுவனற்றை பட்டியலிட, ஊரக பொருளாதாரம் வரையறுக்கவும். அடுத்து தமிழ்நாட்டிற்கு ஏற்ற உணவுப் பயிர்களை குறிப்பிடுக, நிறைவு போட்டியின் இன்றியமையாத பண்பை குறிப்பிடு, பணித்தாள் என்றால் என்ன. அடுத்து 7321 மனித விருப்பங்களின் இயல்பை கூறுக, டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ், தொழில் முனைவோரின் பணிகள் யாவை, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனியர்ஸ், பொருளாதார வேளாண் பொருளாதாரம் பற்றி அம்பேத்கரின் கருத்துக்களை கூறுக, ஸ்டேட் த அம்பேத்கர் எக்கனாமிக் ஐடியாஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி, வணிக வங்கி தேசியமயமாக்கப்படுவதற்கான காரணங்களை குறிப்பிடுக, ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் நேஷனலைசேஷன் கமர்ஷியல் பேங்க், உலகமயமாக்கல் என்றால் என்ன, வாட் இஸ் ஏ மீன் பை குளோபலைசேஷன், வட்டார ஊரக வளர்ச்சி பற்றி குறிப்பு வரைக, சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறனை விளக்குக, பொருளியலின் உட்பிரிவுகளுக்குரிய அவற்றுள் ஏதேனும் ஒன்றினை பற்றி விவரிக்கும், சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவிற்கும் உள்ள தொடர்பை எழுதுக. அடுத்து 7x5 பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக அல்லது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கும். கம்பேர் த கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் தமிழ்நாடு, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியினை வரைபடத்துடன் விவரிக்கவும், விகித அளவு விளைவு விதியினை உதாரணத்துடன் விளக்குக, ஊரக பொருளாதார பிரச்சனையினை ஆராய்க, பல்வேறுபட்ட விளைநிலைகள் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளிடையே உள்ள தொடர்பை விளக்குக, நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விளக்குக, நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. ஸோ அது கீழே இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரிக்கவும், இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக, பொருளாதார முன்னேற்றத்தில் சிறுதொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக்கவும், அதேமாதிரி பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, எக்ஸ்பிளைன் த எஸ்எஸ்ஐ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், வாட் ஆர் த ஐடியா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 பி டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.